ஒரு பட்ஜெட் வந்த உடனே வரி வரி வரின்னு சொல்லுவோம், வரி சுமைன்னு சொல்லுவோம். ஆனால் வரி வரியாக பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருந்தது. அதனால தான் நான் ஆங்கிலத்தில் சொன்னேன், இதற்கு முந்தைய அரசு யூபி அரசு டாக்ஸிங் த பீப்புள், நம்ம வி ஹவ் மேக் த பீப்புள் டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னேன். அதனால இன்னைக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு ஒன்று வருத்தம் என்னன்னா, தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு பேர் இல்லை. நினைக்கிறேன் 12 லட்சம் ஊதியம் வாங்குபவர்களுக்கு வருமான வரி சலுகை இருந்தது தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தான். தமிழ்நாடுன்ற பேரு பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றவங்க உங்களோட ஆட்சியை என்ன மாடல்னு சொல்றீங்க? திராவிட மாடல் தான் சொல்றீங்க. நான் முதலமைச்சர் கேட்கிறேன், அப்ப தமிழ்நாடு மாடல்னு சொல்ல ஆரம்பிங்க. தமிழ்ன்ற வார்த்தையே உங்களோட மாடல்ல இல்லையே. அப்ப தமிழ்நாடு மாடல்னு கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா திருக்குறள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 8வது முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தது தமிழ்நாட்டை சார்ந்த தமிழச்சியான நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆக இங்கே தமிழ் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, திருவள்ளுவர் திருக்குறள் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாத்தையும் தாண்டி சகோதரி கனிமொழி சொல்றாங்க இது பீகார் பட்ஜெட் நாங்க தாக்கல் செய்ததுன்னா. போன முறை தேர்தலுக்கு உங்க வியூக அமைப்பாளர் யார்? பிரசாந்த் கிஷோர். அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? பீகாரை சார்ந்தவர். ஆக உங்க வியூக அமைப்பாளராக பீகாரை சார்ந்தவர் இருக்கலாம். ஆனா பீகாருக்கு ஒரு வளர்ந்து வரும் மாநிலம் என்ற வகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சியும் குறிக்கோளாக இருக்கிறது. ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டை பத்தி கவலையே இல்லை, ஆனா அவங்களுக்கு தான் கவலை இல்லை என்பதை போல பேசுவது தவறு என்பது எனது கருத்து.